Hello everyone, in the video SSC exam la keta math sum da solve panna porom. If x square minus 1 by x square equal to 4 root 2, what is the value of x power 4 minus 1 by x power 4? X power 4 minus 1 by x power 4 நம்ம கொஞ்சம் ரீரைட் பண்ண போறோம். எப்படின்னு பாத்தீங்கன்னா x power 4 x square the whole square minus 1 by x square the whole square இந்த மாதிரி நம்மளால எழுத முடியும். ஏன் நம்ம பர்பஸா இந்த மாதிரி டேர்மை மாத்துறோம் அப்படின்னா there is a formula a square minus b square. ஓகே, இதோட ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா a plus b into a minus b. அப்போது இதை நம்ம ஏவா கன்சிடர் பண்ணிக்கலாம், இதை நம்ம பியாக கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ a plus b into a minus b. What is a here? x square. இங்கே x square. What is b here? 1 by x square. ஓகே, ஸோ நம்ம அல்ஜிப்ரிக் டேர்மில் மாற்றியாச்சு. இப்போது கிவன் பார்த்திங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 பை எக்ஸ் ஸ்கொயரோட வேல்யூ நமக்கு தெரியும். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 பை எக்ஸ் ஸ்கொயரோட வேல்யூ 4 root 2 இல்லையா? இப்போ இந்த எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 பை எக்ஸ் ஸ்கொயர் வேல்யூ நமக்கு தெரியல. எப்படி ஃபைண்ட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். இப்போது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 பை எக்ஸ் ஸ்கொயர் தி ஹோல் ஸ்கொயர், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 பை எக்ஸ் ஸ்கொயர் தி ஹோல் ஸ்கொயர், இந்த ரெண்டு டேர்ம்ஸ் தான் நமக்கு இப்போ தேவைப்படுது இல்லையா? இப்போ இந்த ரெண்டு டேர்ம்ஸுக்கும் நம்ம இப்போ ஸ்கொயர் தனித்தனியாக கண்டுபிடிச்சா என்ன ஆன்சர் வருது அப்படின்றத பார்க்க போகிறோம். எக்ஸ் ஸ்கொயரை நம்ம ஸ்கொயர் பண்ணோன்னா, அதாவது a ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா படி நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது எக்ஸ் ஸ்கொயர் ஸ்கொயர் ஆகி எக்ஸ் பவர் 4னு கிடைக்கும், ப்ளஸ் 1 பை எக்ஸ் பவர் 4னு கிடைக்கும், ப்ளஸ் 2 டைம்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு 1 பை எக்ஸ் ஸ்கொயர். அதே மாதிரி இங்கே எக்ஸ் பவர் 4 1 பை எக்ஸ் பவர் 4 மைனஸ் 2 டைம்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு 1 பை எக்ஸ் ஸ்கொயர். ஓகே, இப்போ இந்த ரெண்டு டேர்ம்ஸும் கேன்சல் ஆகிடும். இப்போ ரிமைனிங் டேர்ம்ஸை வச்சு தான் நம்ம சம்மை சால்வ் பண்ண போகிறோம். இந்த ரெண்டு டேர்முமே நமக்கு தேவையில்லாத டேர்ம், அதை நெக்லெக்ட் பண்ணுறதுக்காக இந்த ரெண்டு ஈக்குவேஷனுமே கேன்சல் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம சப்ராக்ட் பண்ணணும். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு சப்ராக்ட் பண்ணணும், இங்கேயும் சப்ராக்ட் பண்ணிடலாம். இங்கே மைனஸில் இருக்கிறதுனால சைன் சேஞ்ச் பண்ணும்போது ப்ளஸ் ஆகிடும். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் plus 1 by x square the whole square minus x square minus 1 by x square the whole square which is equal to, இந்த ரெண்டு டேர்மே கேன்சல் ஆகிடும். ரைட் ஹேண்ட் சைடில் 4 மட்டும்தான் இருக்கும். இப்போ நமக்கு தெரிஞ்ச வேல்யூஸை நம்ம அங்கே அப்ளை பண்ணலாம். 4 root 2 the whole square equal to 4. இந்த டேர்ம் ரைட் ஹேண்ட் சைட் போகும்போது பாசிட்டிவ் ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் 4 ஸ்கொயர் பண்ணால் 16, ரூட் 2 ஸ்கொயர் பண்ணால் 2. 16 into 2 32, 32 plus 4 36. இதுதான் x square plus 1 by x square the whole square. இப்போ அந்த ஸ்கொயர் நம்ம ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துகிட்டு போகும்போது ரூட் ஆகிடும். இட் வில் பி 6. இப்போது இந்த வேல்யூ நமக்கு தெரிஞ்சிச்சு. எஸ், இப்போ இந்த கேட்டிருக்கட்டாமல் நம்ம இந்த மாதிரி பிரித்து எழுதணும் இல்லையா? இங்கே நம்ம அந்த 6ன்ற வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். 6 into 4 into root 2 தான் இதோட வேல்யூ. 6 4s are 24. root 2 நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. ஸோ the right answer will be 24 root 2. இது ஆப்ஷன் 3ல இருக்குது.